ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக அதே சமயத்தில் ரொம்ப ஹெல்த்தியான எள்ளு உருண்டை எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான பொருளும் ரொம்ப ரொம்ப கம்மி தான். டக்குன்னு ஏதாவது ஸ்வீட் சாப்பிடணும்னு போல் தோணுச்சுன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். முதல்ல இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு பேனில் ஒரு கப் அளவு எள்ளு சேர்த்துக்கோங்க. ஏதாவது கப்பு இல்லை டம்ளர் இல்லை மிஷரிங் கப்பில் அளவாக எடுத்துட்டு ஒரு கப் அளவு சேர்த்துக்கோங்க. இந்த எள்ளு வந்து பார்த்திங்கன்னா சுத்தப்படுத்தின எள்ளுங்கிறதால நான் டைரெக்டாக அப்படியே யூஸ் பண்ணியிருக்கேன். ஒருவேளை நீங்கள் யூஸ் பண்ணுற எள்ளில் தூசி மண் இது மாதிரி இருந்ததுன்னா நல்லா வாஷ் பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணி வெயிலில் காய வச்சுட்டு அதுக்கப்புறமா யூஸ் பண்ணுங்கள். நான் க்ளீன் பண்ண எள்ளு அப்படிங்கிறதால அப்படியே யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த எள்ளு சேர்த்த உடனே அடுப்பை மிதமான தீயில வச்சுட்டு 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு இந்த எள்ளை நம்ம வறுத்துக்கலாம். இப்போது எள்ளு நல்லா வறுப்பட்டு வந்துருச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு வேறு ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சிடலாம். பேன்லேயே வச்சோம் அப்படின்னா அந்த ஹீட்லேயே வந்துட்டு எள்ளு சீக்கிரம் கருகிடும். அதனால் வேறு ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற வச்சிடுங்க. இப்போது கொஞ்சம் கூட சூடு இல்லாமல் எள்ளு நல்லா ஆறி வந்துருச்சு. இதை நம்ம ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிடலாம். எள்ளு சேர்த்ததுக்கப்புறமா இது கூடவே 1/2 டீஸ்பூன் போல் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. இப்போது இதை நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அரைக்கும்போது எள்ளை கொரன்னு அரைக்காமல் இது போல் நைஸாக அரைச்சோம்னா எள்ளில் இருக்க அந்த எண்ணெயே வந்து உருண்டை பிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் இது போல் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. அடுத்து எந்த கப்பால் எள்ளு அளந்து எடுத்தோமோ அதே கப்பாலேயே ஒரு கப் அளவு வெல்லம் எடுத்துக்கோங்க. இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு இந்த வெல்லத்தையும் இது போல் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போது இது ரெண்டையும் கையிலேயே நல்லா கலந்து எடுத்துக்கலாம். கை ஈரம் இல்லாமல் பார்த்துக்கோங்க. அப்போ தான் உருண்டை வந்து சீக்கிரம் கெட்டு போகாமல் இருக்கும். கையிலேயே இது போல் நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா மிக்ஸி ஜார்லேயே மறுபடியும் இது ரெண்டையும் ஒன்றா கலந்து சேர்த்துட்டு ஒரு சுற்று விட்டு எடுத்துக்கோங்க. இன்னும் நமக்கு ஈஸியாக இருக்கும். இது மாதிரி வெல்லம் எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம உருண்டை பிடிச்சிடலாம். கையில் கொஞ்சமாக எடுத்துட்டு நல்லா டைட்டாக லட்டு பிடிக்கிற மாதிரி பிடிச்சு எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், எள்ளு உருண்டை ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரியே பேலன்ஸ் இருக்க மாவுலையும் உருண்டை பிடிச்சு எடுத்துக்கலாம். இதை நீங்கள் ஏர்டைட்டாக இருக்க பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி 10 நாள் கூட வச்சு சாப்பிடலாம், கெட்டு போகாது. ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். வீட்டில் ஒரு டைம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் ஃபீட்பேக் ஷேர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு ரெசிபி வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பபாய்.